இருக்குல்ல, இந்த தீர்ப்பு உடைய முடிவு பார்த்து அடுத்ததாக ஒருத்தர் தவறு செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அவர் பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்குது. அநியாயமாக கொலை செய்தவர், அது காவல்துறையில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரண தண்டனை காத்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஐயா முத்துக்குமாரன் நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லி தன்னுடைய அந்த பேனாவை உடைத்திருக்கிறார். உயர் நீதிமன்றம் நேரில் இந்த வழக்கை சூமோட்டோவை எடுத்து மட்டும் விசாரிக்காவிட்டால் இந்த உடலை அடக்கம் செய்யும் முன்பே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். முதலாவது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை உங்கள் பார்வைக்கு நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான தீர்ப்பை நீதிபதி முத்துக்குமார் என்பவர் ஒரு தீர்ப்பை வாசித்து தன்னுடைய பேனாவை உடைத்திருக்கிறார். அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், கொரோனாவுடைய காலகட்டத்தில் அரசாங்கம் சில விதிமுறைகளை மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். கொரோனாவுடைய காலத்தில் சில தளர்வுகள் வரக்கூடிய நேரத்தில் கடைகள் திறக்கக்கூடிய அந்த நேரத்தை நிர்ணயித்து கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் கடை திறக்கணும், இந்த நேரத்தில் கடை மூடணும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாத்தான்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அப்பாவுடைய பெயர் ஜெயராஜ், மகனுடைய பெயர் ஃபினிக்ஸ். இந்த இருவரும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை சொன்ன அந்த நேரத்தை தாண்டி கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடையை திறந்து வச்சுட்டாங்க. அவங்க பண்ண தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தவறு தான். ஒரு பெரிய பாரதூரமான கொலை குற்றமோ நாட்டை அவமதிக்கக்கூடிய குற்றமோ இப்படி எந்த ஒரு தவறும் செய்யலை. கொரோனா காலகட்டத்தில் எந்த டைமிங் வரைக்கும் கடை திறக்கணும், எந்த டைமிங்கில் மூடணும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த டைமிங்கில் மூடாமல் கொஞ்ச நேரம் தாமதமாக கடையை திறந்து வச்சாங்க. இது காவல்துறை அவர்களை கண்டிச்சாங்க. உண்மையிலேயே காவல்துறை கண்டிக்க வேண்டும், கண்டித்து விட்டுணும். ஆனால் அந்த நேரத்தில் காவல்துறை என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த 2 நபர்களையும், தந்தையையும் மகனையும், அந்த இருவர்களையும் காவல்துறை எப்படி அவர்களிடத்தில் அணுகினார்கள் என்று சொன்னால், அவர்களை மரண அடி அடித்திருக்கிறாங்க. 10 காவலாளர்கள் இரவு முழுவதும், அவர்கள் வந்த அந்த நேரத்திலிருந்து அன்று இரவு முழுவதும் மரண அடி 2 பேருக்கும் அடித்து அவர்களை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. தந்தையும் மகனும் சிகிச்சை பலனின்றி மரணித்து விடுகிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். கொஞ்ச நேரம் கடை தாமதமாக திறந்து வச்சதுனால அதுக்கு அவர்களுக்கு ஏதாச்சும் ஃபைன் பண்ணியிருக்கலாம், அறிவுரை சொல்லியிருக்கலாம், திட்டிருக்கலாம், சத்தம் போட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து கடைசியில் 2 பேரும் மரணம். அந்த அளவிற்கு அந்த செயலை 10 காவல் ஆணையர்கள் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இந்த செயல் செய்தவரை 10 பேரில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு காவலாளி மட்டும் அந்த நேரத்திலேயே கொரோனா பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார். இப்போ மீதி இருக்கக்கூடிய காவலாளர்கள் எத்தனை பேருன்னு சொன்னால் 9 பேர். இந்த தவறை செய்தவர்கள் 10 பேரில் ஒருத்தர் கொரோனாவில் மரணித்து விட்டார், 9 பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க. அப்போ இந்த 9 பேருக்கு இவர்கள் மீது புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. என்ன வழக்கு? அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கம், முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி அவர்கள், மூச்சு திணறல செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரில. இதெல்லாம் பேச மாட்டார் எடப்பாடியார். அன்று முதலமைச்சராக இருந்துட்டு ஒரு லாக்அப் டெத்து இப்படி நடந்திருக்கு, அநியாயமாக கொண்டிருக்காங்க, 2 பேரை மூச்சு திணறல செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த வழக்கு தொடர்ச்சியாக தொடர்ந்தது. இந்த 2 பேர் மரணித்தாங்களே, இவருடைய குடும்பத்தார், ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து தொடர்ச்சியாக அந்த வழக்கை நடத்தின அந்த வழக்கு உடைய தீர்ப்பு தான் 6ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026ஆம் தேதி மதுரை நீதிமன்றத்தில் ஐயா நீதிபதி அவர்கள், முத்துக்குமரன் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர்கள் இந்த 9 அக்யூஸ்டுகளுக்கும் இரட்டை மரண தண்டனை என்று நீதிபதி தீர்ப்பு சொல்லி பேனா உடைக்கிறார். இந்த தீர்ப்பு இந்தியாவிலே முதல் முறை சொல்லப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீதிபதி என்ன சொல்றாரு? காவல்துறை மற்ற துறை, எந்த துறையாக இருந்தாலும் எல்லா துறைகளிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள்.
ஆனால் கெட்டவர்கள் இது போன்ற கெட்ட செயல்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாடம் புகுத்துவதற்காக தான் இந்த தீர்ப்பு சொல்லப்படுது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தான் நாட்டை சரியான முறையில் வழிநடத்தும். தவறு செய்யக்கூடியவர்கள் பயப்படணும். சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு இருக்குல்ல, இந்த தீர்ப்புடைய முடிவு பார்த்து அடுத்ததாக ஒருத்தர் தவறு செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அவர் பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உருவாக்குது. அநியாயமாக கொலை செய்தவர், அது காவல்துறையில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மரண தண்டனை காத்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஐயா முத்துக்குமாரன் நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லி தன்னுடைய அந்த பேனாவை உடைத்திருக்கிறார். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த வழக்கில் நாம் பாராட்ட வேண்டிய ஒரு நபர் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னால் அதே காவல்துறையில் சேர்ந்த ஒரு பெண் காவலாளி. இந்த ரேவதி என்று சொல்லக்கூடிய பெண் காவலாளி இருக்காங்களே, இவங்கள் தான் இந்த வழக்குக்கு முக்கியமான நபர். இந்த அம்மா கொடுத்த வாக்குமூலம் தான் அவ்வளவு போல்டாக நின்னாங்க. தன்னோட வேலை செய்யக்கூடிய காவல்துறை சேர்ந்தவர்களாச்சே அப்படின்லாம் பார்க்கல, நியாயத்துக்கு நின்னாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். இரவு முழுக்க அடித்தாங்க, மாறி மாறி அடித்தாங்க. அவங்கள விட்டுடுங்கன்னு கதறினாங்க. ஆனால் என்ன தவறு அவர்கள் செய்தார்கள் என்பதை சொல்லாமலே ஒரு கொஞ்ச நேரம் கடை திறந்து வச்சது ஒரு பெரிய தவறா? இந்த தவறை ஒரு பெரிய தவறாக எடுத்து அவர்களை அடித்தே கொன்று விட்டார்கள் என்று இந்த ரேவதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண் காவலாளி, அந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலம் இந்த வழக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக, மிகப்பெரிய ஒரு வலுவாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த மாதிரியான தீர்ப்பு தான் இந்தியாவில் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு உலகம் முழுவதும் பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்களா இந்த 9 பேருக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்த தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் ஏதாச்சும் ஒன்று பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. ஏன்? அநியாயத்துக்கு அவர்கள் 2 அப்பாவிகளை கொன்று குவித்தார்கள். எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை இழுத்து போய் இவருடைய கோபத்தை வெளிப்படுத்தி அடித்து கொண்டுட்டாங்களே. இப்படி செய்தவர்களுக்கு யார் மரண தண்டனை தவறு என்று சொல்வாங்க? இதை வரவேற்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கணுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் இந்த சட்டமாக இருக்கு இஸ்லாத்தில். ஒருவருடைய உயிரை ஒருவர் அநியாயமாக கொல்வார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தவறு செய்த கொன்ற அந்த மனிதனை அவர்கள் மன்னிக்கணும். அவர்கள் மன்னிக்காதவரை அந்த நபருக்கு மன்னிப்பே கிடையாது. கொலை செய்தியா, அது நிரூபிக்கப்பட்டதா, அரசாங்கம் அதே தண்டனை அவனுக்கும் கொடுக்கணும். நீ அவனை அநியாயமாக கொலை பண்ணல, அரசாங்கம் உங்களை சட்ட ரீதியாக உங்களை நாம் மரண தண்டத்தை விதிக்கிறோம் அப்படின்ற தண்டனையை கொடுத்தால்தான் குற்றங்கள் குறையும். நபிகள் நாயகம் அவர்கள் வாழும் பொழுது ஒரு பெண்மணி ஃபாத்திமா, அந்த பெண்மணியுடைய பெயரும், அந்த பெண்மணி திருடுறாங்க. உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, பணக்காரங்க. அந்த பெண்மணியுடைய குடும்பத்தார் வந்து நபிகள் நாயகத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு தவறாக பண்ணிட்டா மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். அது உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதிலாம் இஸ்லாத்தில் கிடையாது. பணக்கார ஏழையெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாமே சரிசமம் தான். நபிகள் நாயகம் ஒரு நீதிபதியாக ஒரு அரசனாக இருந்து சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா? என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அது நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன். இஸ்லாம் சொல்லக்கூடியது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை தான் இன்றைக்கு முத்துக்குமாரன் என்று சொல்லக்கூடிய ஐயா நீதிபதி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய இந்த தீர்ப்பை நாம் வரவைக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஒரு கோரிக்கை, நம்முள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இருக்கு. எப்படி இந்த 2 நபர்களுடைய மரணத்திற்காக 9 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்தார்களோ, இதே போன்று நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு அதற்கு தகுந்தவாறு தீர்ப்புகளை சொல்லி அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இன்னைக்கும் பாருங்க, ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய குழந்தை, சின்ன குழந்தை, வயசுக்கு வந்த பெண்மணி அல்ல, சிறு குழந்தை. அந்த குழந்தையை கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்து அநியாயக்காரர்கள், அவர்கள் கோவில் என்று கூட பார்க்கல, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் புனிதம் என்று பார்க்கக்கூடிய இடம், அதையும் சுத்தப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல வைத்து அந்த குழந்தையை கற்பழித்து கொலை செய்தார்கள். கொலை செய்த அந்த குற்றவாளிகள் இன்னும் உயிரோடு இருக்காங்க. கொலைக்கு கொலை தீர்ப்பு சொல்ல வேண்டாமா? தீர்ப்பு கொடுங்க, எதிர்பார்க்கிறோம். பல்கிஸ் பானு, அந்த அம்மாவுக்கு நடந்த கொடூரமான தாக்கம்,
அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த குற்றவாளிகள் இன்றும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ இது ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி மதுரை பெஞ்சில் இருக்கக்கூடிய நீதிபதி ஐயா முத்துக்குமரன் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினார்களோ, இந்த தீர்ப்பை பார்த்து குற்றவாளிகள் அடுத்து வரக்கூடியவர்கள் எந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, பயப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ, அதே போன்று இதை சுற்றி இருக்கக்கூடிய நடந்த தவறுகளுக்கெல்லாம் குற்றங்களுக்கெல்லாம் தீர்ப்பு அடுத்த ஒருவர் தவறு செய்ய நினைப்பான் என்று சொன்னால் அவர் பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் இடத்திலும் நீதிபதிகள் இடத்திலும் நாம் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் வைத்துக் கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்